இன்னும் சொல்ல போனால் 2 மாதம் கழித்து சொல்ல போனால் விஜயோட ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து கூட்டணின்னு வச்சுக்க மாட்டாங்க, தேர்தல் உடன்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அதாவது தொகுதி உடன்பாடு. உங்களுக்கு ஒரு 30 தொகுதியில் நாங்கள் உங்களை எதிர்த்து நான் போட்டி போடுறதில்ல, நீங்கள் அதே மாதிரி அங்கே போடாதீங்க, ஆனால் கூட்டணி கிடையாது இப்படி சொல்லி நமக்கு பொது எதிரி டிஎம்கே இருக்குது. அதனால் தொகுதி உடன்பாடு மட்டும் பண்ணுவோம். நான் வந்து 30 தொகுதி, உங்களுக்கு 40 தொகுதி அப்படின்னு சொல்லி தொகுதி ஜெயிச்சு வந்தப்புறம் சிஎம் யாருன்னு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும். விஜய் பிஜேபி கூட போயிடுவாரு, பிஜேபி கிட்ட போக மாட்டாங்க. ஆமாம் 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 ஆமாம், அதுக்கு பேர் கூட்டணி கிடையாது, தொகுதி உடன்பாடு. தொகுதி உடன்பாடுன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 வராங்க வச்சுங்க, இவங்க 20 அவங்க 15 அவங்க 80 அப்படி சொன்னால் கூட்டணி ஆட்சிங்கிறது சரியாயிடும். அப்போ எல்லா கட்சிக்காரங்களுக்கும் மந்திரி பதவியோ இதுவோ கிடைக்கும். பொது எதிரியை முதல்ல வீழ்த்திட்டோம்னா நமக்குள்ள சண்டையை அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்குள்ள சண்டையை பார்த்துக்கலாம்னா அவங்களை எதிர்க்க முடியாது, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதனால அவங்க எதிர்க்க முடியாது. அது மாதிரி பிப்ரவரியில அந்த மாதிரி வரும் அப்படின்னு ஒரு அரசியல் விமர்சனங்கள்லாம் சொல்றாங்க. கூட்டணி கிடையாது, தொகுதி உடன்பாடு வரும் அப்படிங்கிறாங்க. சரி.